வெல்கம் டு மைத்திலிஸ் கிச்சன். இப்போ நான் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ரசப்பொடி, சாம்பார் பொடி எல்லாம் பண்ண சொல்லி கொடுத்தேன். இப்போ உங்களுக்கு ஒரு வெந்தய பொடி, வத்த குழம்பு பண்ணுறதுக்குள்ள வத்த குழம்பு பொடி எப்படி பண்ணணும்னு காமிக்க போகிறேன். அது நீங்கள் அந்த பொடி பண்ணி வச்சுட்டாச்சுன்னா எப்போ வேணால் அந்த பொடியை போட்டு புளியை கரைச்சி காயை போட்டு பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். நீங்கள் இந்த பொடியும் பண்ணி வச்சுக்கோங்க, வீட்டில் சௌரியமாக இருக்கும். இப்போ அதுக்கு தேவையான பொருள்லாம் காமிக்கிறேன் பாருங்க. காஞ்ச மிளகா ஒரு 20 நம்பர் எடுத்துட்டு இருக்கேன். அப்புறம் உளுத்தம்பருப்பு, இந்த டேபிள் ஸ்பூனால 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 4 ஸ்பூன் தோரம்பருப்பு. தோரம்பருப்பு மாத்திரம் கொஞ்சம் கூட போடணும், 4 ஸ்பூனு. 1 ஸ்பூன் மெந்தியம், 1 ஸ்பூன் மிளகு, அப்புறம் கொஞ்சோண்டு கட்டி பெருங்காயம். இவ்வளவுதான் இதுக்கு வேண்டிய சாமான்கள். இப்போ இதெல்லாம் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண போறோம். இப்போ நான் இந்த பொடியெல்லாம் எப்படி ட்ரை ரோஸ்ட் பண்ணணும்னு காமிக்க போறேன். ஆனா கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. இது பாருங்க, ஒரு சொட்டு எண்ணெய் தான். அது காஞ்ச உடனே கொஞ்சம் காயட்டும். ஃபர்ஸ்ட் உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு எல்லாமே ஆக்சுவலி சேர்ந்தே போட்டுடலாம். தோரம்பருப்பு, சிக்கன், தோரம்பருப்பு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூனோடது மெந்தியம். இதெல்லாம் கொஞ்சம் வறுத்துண்டு கொஞ்சம் சவக்கட்டும். இது ட்ரை ரோஸ்ட் தான். இந்த பொடியை நீங்க பொடிச்சு வச்சுட்டா எப்படி வத்த குழம்பு பண்ணதுன்னு சொல்லி காமிச்சு விடுறேன். இது கொஞ்சம் நல்லா செவக்கணும். அதுக்கப்புறம் அது கூடவே இந்த காஞ்ச மிளகாயும் போட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த கட்டி பெருங்காயத்தையும் போட்டுடுங்க. அது நல்லா ரோஸ்ட் ஆயிட்டு அது கூடவே பிடிச்சிடலாம். இங்க பாருங்க, எல்லாத்தையும் போட்டு நான் ட்ரை ரோஸ்ட் பண்றேன். ஒரு கொஞ்சம் எண்ணெய் போடுறேன். எண்ணெய் வேணுங்கிறது இல்லை, பொடியாக்கி டப்பால போட்டு வச்சுக்கிறதுனால எண்ணெய் வேண்டாம். நான் சும்மா கமரக்கூடாதுன்னு எண்ணெய் போட்டிருக்கேன். இது நல்லா செவக்கட்டும். நான் செவந்துட்டு நான் உங்களுக்கு இதை பொடி பண்ணிட்டு காமிக்கிறேன். இதை பாருங்க, இது எல்லாத்தையும் போட்டு நான் ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டேன். எண்ணெய் எல்லாம் இல்லை. பட் இதே மாதிரி நல்ல சிகப்பா வாசனை வரும்படி வறுத்துக்கோங்க. இதை நான் மிக்சியில் அரைச்சுன்னு வந்துட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இங்க பாருங்க, நான் அரைச்சுன்னு ஒரு பாட்டில்ல போட்டு வச்சுட்டேன். இப்படி கரகரப்பா இருக்கணும், நைஸா ஆகக்கூடாது. அப்பதான் நல்லா இருக்கும். நான் உங்களுக்கு இதுல போடும்போது போட்டு காமிக்கிறேன் குழம்பு பண்ணும்போது. அதுக்குள்ள நம்ம கடாய் அடுப்புல வானொலி வச்சு கொஞ்சம் எண்ணெய் விட்டுப்போம். வத்த குழம்புக்கு மெயினா நல்லெண்ணெய் தான் விடணும். இதோ நான் நல்லெண்ணெய் விடுறேன் பாருங்க. ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. அப்பதான் அது வாசனையா இருக்கும். நல்லெண்ணெய் விட்டுட்டு கடுகு போடணும். இது பாருங்க, நல்லெண்ணெய் 2 ஸ்பூன் விட்டுருக்கேன். இதுல கடுகு 1 ஸ்பூன் போடணும். கடுகு வெடிச்ச உடனே இது பாருங்க, 2 ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். கடுகு, 2 கருவேப்பிலை போட்டு இதுல 2 மெந்தியம் வேணும்னா போட்டுக்கலாம். நான் எல்லாம் அரைக்க போட்டிருக்கிறதுனால 2 வெங்காயமும் தக்காளியும் வதக்கின்னு இருக்கேன். இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் ஆப்ஷனல், நீங்க எந்த காய் வேணா போடலாம். இந்த லேசா வதக்கிண்டு இது பாருங்க, வெங்காயம் தக்காளி இப்படி லேசா வதங்கின உடனே கட் பண்ணி வச்சிருக்கிற காய்கறிகள் நீங்க என்ன வேணா போடலாம். முருங்கைக்காய், கத்திரிக்காய், சிகப்பு பூசணிக்காய், இது 3 நான் போட்டிருக்கேன். நீங்க எது வேணா போடுங்க. போட்டுட்டு இதுல போட்டு அலம்பி வச்சிருக்கிற காய்கறியை போட்டு அதையும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. சும்மா லேசா வதக்கிண்டா போறோம், வாசனைக்கு தான். வதக்கிண்டு இதுக்கு தேவையான உப்பு, தேவையான மஞ்சப்பொடி போட்டுடுங்க. இந்த அரைச்சி வச்சிருக்கிற பொடியை
இது பாருங்க, காய்கறி எல்லாம் வதங்கிறது லேசா. வதங்கும் போதே நம்ம இந்த அரைச்சி வச்சிருக்கிற பொடியை 2.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் நீங்க பார்த்துட்டு எவ்வளவு வேணா போட்டுக்கலாம். 2.5 ஸ்பூன் போட்டிருக்கேன் அரைச்சி வச்ச பொடி. போட்டுட்டு அதையும் நல்லா ஒரு திருப்பிக்கோங்க காய்கறியோட. அப்போ உங்களுக்கு அந்த வத்தக்குழம்பு மனம் இருக்கும். இதெல்லாம் லேசா வதங்கினா போறோம், வெந்துடும். இப்போ நம்ம எலுமிச்சை அளவு புளியை கரைச்சி வச்சிருக்கேன். எலுமிச்சை அளவு புளியை கரைச்சி வச்சதை இதுல விடணும். உப்பு, மஞ்சப்பொடி எல்லாம் போட்டாச்சு, அந்த பொடியும் போட்டாச்சு. இனி இது எல்லாம் சேர்ந்து நல்லா கொதி வரட்டும். காய்கறிகள் எல்லாம் வெந்து நல்லா கொதிக்கட்டும். அப்புறமா நான் சொல்றேன். இங்க பாருங்க, நல்லா கொதிச்சு வந்துடுத்து. கெட்டியா இருக்கு. இதுக்கு அரிசி மாவுலாம் நீங்க கரைச்சி விடணும்னு அவசியம் கிடையாது. பாருங்க, இந்த காய்கறி எல்லாம் உங்களோட ஆப்ஷனல் தான். எந்த காய் வேணா போட்டுக்கலாம். இதுக்கு வந்து சுண்டக்காய் வத்தலும் மத்தங்காய் வத்தலும் வதக்கி அதுலயும் இந்த மாதிரி குழம்பு பண்ணலாம். பட் இப்ப யாரும் அதெல்லாம் சாப்பிடறது இல்ல. சோ நான் பச்சை காய்கறி வச்சுதான் இதை பண்ணியிருக்கேன். நீங்களும் இதே மாதிரி பண்ணுங்க. எல்லா ஏஜுக்கும் பிடிக்கும் இந்த வத்த குழம்பு. இது 1 வீக் ஆனாலும் ஒன்னும் ஆகாது. இந்த மாதிரி பண்ணி வைக்கலாம் நீங்க கெட்டியா. அதே மாதிரி இந்த பொடியும் பண்ணி வச்சுட்டேன்னா அப்பப்ப இந்த 2 ஸ்பூன் பொடியை போட்டு புளியை கரைச்சி விட்டு உங்களுக்கு தேவையான காயை போட்டு கொதிக்க விட்டுறலாம். நீங்க ட்ரை பண்ணிட்டு எனக்கு மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.